இப்படி வந்துடுற நீ அங்கேயே உட்கார். இங்கே வைக்கணும். பிராதஸ்மரணம். எடுத்து வரல. ஆன்லைன் வருதா? சவுண்டு வருதா பார். கரெக்டாக ஓகே. சிட் ஸ்ட்ரைட், பேக் ஸ்ட்ரைட். மூச்சு காற்ற சீராக எடுத்து சீராக விடு. प्रातस्मरामि हृदि संस्फुरदात्मतत्त्वम् सच्चित्सुखं परमहंसगतिं तुरीयम् यत्स्वप्नजाग्रसुषुप्तिमवैति नित्यम् तद्ब्रह्म निष्कलमहं न च भूतसङ्गः प्रातर्भजामि मनसा वचसामगम्यम् वाचो विभान्ति निखिला यदनुग्रहेण यं नेति नेति वचनैर्निगमा अवोचुः तं देवदेवमजमच्युतमाहुरग्रयम् प्रातर्नमामि तमसः परमर्कवर्णम् पूर्णं सनातनपदं पुरुषोत्तमाख्यम् यस्मिन्निदं जगतशेषमशेषमूर्तौ रज्ज्वाम्बुजङ्गमिव प्रतिभासितं वै रज्ज्वाम्बुजङ्गमिव प्रतिभासितं वै श्लोकत्रयमिदं पुण्यं लोकत्रयविभूषणं प्रातःकाले पठेन्नित्यं
सगच्छेत् परमं पदं सगच्छेत् परमं पदं அப்படி தான் பண்ணுவோம். போடு அப்புறம் ஏற்றிக்கலாம். ஓம் சதாசிவசமாரம்பாம் शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः उकारस्त्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति 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 हरिः ओम श्री गुरुभ्यो नमः हरिः ओम। वेरी गुड। ಮೊದಲ ಶ್ಲೋಕ ಕಕ್ಕಲು ನಾಲಂಕ್ರಿಯತೆ दृष्टादृष्टार्थ साधनपटीयान अमुया कंठस्थितया प्रश्नोत्तररत्नमालिकाया। श्लोकम नंबर 7। कस्मात् भयमिह मरणात् अन्धानिह को विशिष्यते रागी कः शूरः यो लालनालोचनबाणैः यो लालनालोचनबाणैः न व्यदितः। वेरी गुड। இப்போ வைரி யார் அப்படின்னாக்க இப்படி இருக்கணும் இப்படி பண்ணணும் இது நல்லது அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சு கூட தன்னை மேம்படுத்திக்கிறதுக்காகவோ மற்றவர்களுக்காகவோ எந்த விதமான எஃபர்ட் இல்லாமல் இருக்கிறவன் யாரோ அவன் வைரி. அந்த தன்மை வைரித்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ நம்மளுடைய பொதுவாக நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு எனிமீஸ் வெளியில் இருக்கா, நம்மளுடைய அப்டக்கிள்ஸ்லாம் வெளியில் இருக்குது, நமக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வெளியில் இருக்குது. இது பொதுவாக ஜென்ரல் கன்டென்ஷன் ஆஃப் த வேர்ல்டு. பட் கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தோம், நம்ம இது பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா பகவான் நமக்கு திங்க் பண்ணுறதுக்கு சக்தி கொடுத்துருக்கான், ஒர்க் பண்ணுறதுக்கு கைகால் பலம்லாம் கொடுத்துருக்கான், அப்புறம் ஒரு நல்ல மனசை கொடுத்துருக்கான். இதெல்லாம் எதுக்காக கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன்? வெளி உலகம் ஸ்மூத்தாக நம்மக்கிட்ட இருக்கும்,
இதெல்லாம் வச்சுட்டு வெளி உலகத்தை வெறும் என்ஜாய் பண்ணுறதுக்கா? வெளி உலகம் வந்து நம்ம பார்த்த மாதிரி அது என்ன, எப்படி பார்த்தோம்? பகுஷோபி விசிந்தியமானம் இதமேவ. இந்த வெளி உலகம் எப்படி இருக்குது, அப்புறம் என்ன, கண்டினியூஸாக மாறிண்டே இருக்கும் அப்படின்னு சொன்னோமே, கரெக்டாக? விவேகம் அப்படின்ற விஷயம் பார்க்கும்போது கண்டினியூஸாக எல்லாமே மாறக்கூடிய விஷயமாக இருக்குது இல்லையா? எவ்ரிதிங் இஸ் எவர் சேஞ்சிங். அப்போது ஐ அப்படின்ற அந்த ஃபேக்கல்ட்டி இருக்கு இல்லையா, திஸ் பாடி, மைண்டு, இன்டலெக்ட், இந்த 3 ஃபேக்கல்ட்டியும் இந்த வேர்ல்டு அப்படின்ற விஷயத்தோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது, இதில் வேர்ல்டுன்ற விஷயம், வேர்ல்டு அப்படின்னு சொன்னால் என்னெல்லாம் அர்த்தம்? நேச்சுரல் பீயிங்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம், அதுக்கப்புறம் வந்து மற்ற ஜீவராசிகள், அதுக்கப்புறம் மற்ற ஹியூமன் பீயிங்ஸ். புரியுதா? இது எல்லாமே வந்து இன் இட்ஸ் நேச்சர் மாறிண்டே இருக்கக்கூடியது. அவெல்லாம் மாறிண்டே இருப்பாள். எல்லாருமே மாறிண்டே இருப்பாள் ஜென்ரலி. இது வந்து ரூல். இது ரூலாக இருக்கிற பட்சத்தில் இதனோட டீல் பண்ணுற என்னோடய ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கு இல்லையா, பாடி, மைண்ட் அண்ட் இன்டலெக்ட், இந்த ஃபேக்கல்ட்டிஸ் வந்து அந்த சேஞ்சை ஆன்டிசிபேட் பண்ணி அந்த சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது. அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து ப்ராப்பராக அதை டீல் பண்ண முடியும். கரெக்ட்? இப்போ வந்து உங்களுக்கு இந்த கிளாஸில் வந்து உலகம் மாறிண்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தாச்சு. சொல்லி கொடுத்ததுனால என்ன, அது அப்படி இருக்குது, அது அப்படி இருக்கிறத வந்து எடுத்து சொல்கிறோம். நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கே அந்த விஷயம் தெரியும். புரியுறதா? அப்போது இது சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி இந்த பாடி, மைண்ட், ஃபேக்கல்ட்டி வச்சுண்டு உலகத்தை வந்து இன்டெலிஜெண்ட்டாக டீல் பண்ணுறதுக்கான எஃபர்ட் போட வேண்டியது யார்? ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் போடணும். இந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அதுக்கேற்ற மாதிரி எஃபர்ட்டு போடலை, அப்படி இப்போ எஃபர்ட்டு போடாமல் இருக்கிறது எதுவோ அது வந்து அதுதான் அவனுடைய ஃபஸ்ட்டு எனிமி அப்படிங்கிற. எனிமீஸ் நிறையா இருக்கலாம், வெளியில் இருக்கலாம், அது பண்ணலாம், ஏதோ ஒன்று சொல்லலாம். பட் ஆக்சுவல் எனிமி எங்கே இருக்கான் அப்படின்னா, அது ஆக்சுவல் எனிமி இஸ் வித்தின் இருக்கிற எனிமி என்ன? ஒரு நாலெட்ஜ் இருந்து அந்த நாலெட்ஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எஃபர்ட் எடுக்காமல் போட்டோம் அப்படின்னாக்க இட்ஸ் அ ப்ராப்ளம். அப்போ நேற்றுக்கு கிளாஸில் வந்து காமத்தினால எப்படி தர்ஷனத்தினால விஷய தியானத்தினால எப்படி சங்கம் ஏற்படுறது, சங்கம் ஏற்படுறதுனால எப்படி காமம் ஏற்படுறது, காமம் ஏற்படுறதுனால எப்படி குரோதாதி விஷயங்கள் ஏற்படுறது, குரோதம் ஏற்படுறதுனால என்ன ஏற்படுறது? நம்மளுடைய டிஸ்கிரிஷன் பவர் ஆர் டிஸ்கிரிமினேஷன் பவர் இழந்து we become as good as a ஜட வஸ்து இல்லையா? அந்த விவேக சக்தி we become as good as an animal or ஒரு ஜடமாக இருக்கிற ஒரு கல்லுக்கு சமானமாக ஆயிடுறான் அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணன். அப்போ தேர்ஃபோர் இதுலேருந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இதை தெரிஞ்சுண்ட நாம் வந்து ரைட் டைரெக்ஷனில் நம்ம வாழ்க்கையை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எஃபர்ட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், படிக்கிறோம் அப்படின்னா பேரலாக வந்து டுட்டோரியல்ஸில் போயிட்டு ஐஐடிக்கு என்ட்ரன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி இப்போது காலேஜ் படிச்சுன்னு இருக்கோம் அப்படின்னா பேரலாக கம்ப்யூட்டர் சென்டர் போய் நிறைய விதமான விஷயங்கள்லாம் கற்றுப்போம், அடிஷ்னலாக கற்றுப்போம். இதிலெல்லாம் நமக்கு வந்து அறிவு வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. மெயினாக கொஞ்சம் படிக்கணும், அடிஷ்னலாகவும் நம்மளை படித்து நல்லா எக்யூப் பண்ணிட்டா தான் நம்ம வந்து we will be most wanted in the market, most wanted for the right sense இல்லையா? இந்த அந்த மாதிரி இல்லையா? நிறைய பணம் கிடைக்கும், நிறைய சம்பாதிக்கலாம், இந்த அறிவு நமக்கு இருக்குது. ஆனால் இது எல்லாமே நம்ம எதுக்காக பண்ணுறோம்? சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தானே பண்ணுறோம். நிறையா படிக்கிறது, பணம் சம்பாதிக்கிறது, எக்ஸ்ட்ரா பண்ணுறது எல்லாமே இதுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அந்த சந்தோஷமாக இருக்கிற விஷயம் வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நம்ம ஆப்ரேட் பண்ணாமல் விட்டுட்டாக்க அதோட ஒரு பெரிய முட்டாள்தனம் இது இல்லையா? அப்போது இந்த நமக்கு வந்து வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுல மாத்திரம்தான் ஃபோக்கஸ் இருக்கே விழிஞ்சு அந்த வண்டிக்கு வந்து அந்த இன்ஜினுக்கு ஆயில் கரெக்டாக இருக்கா, வண்டியை தொடச்சி வச்சுக்கிறோமா, வண்டி வந்து மற்றபடி காற்று கீத்தெல்லாம் கரெக்டாக செக் பண்ணுறோமா, இதெல்லாம் வேணுமா வேண்டாமா? இந்த ட்ராவலுக்கு நம்மளோட ஒரிஜினல் எக்ஸாம்பிள் மறந்து போயிடக்கூடாது இல்லையா? அப்போது நமக்கு வந்து பெட்ரோல் இருந்தால் வண்டி ஓடும், கரெக்டு. பணம் காசு இருந்தால் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கலாம்.
நோ டினை, பணம் இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் வாழ்க்கை. பட் அது டிட்டர்மின் பண்ணுறதா சந்தோஷத்தைனா அது டிட்டர்மின் பண்ணலை சந்தோஷத்தை. வெஹிக்கிள் எப்படி இருக்குது? ஸோ ஃபோக்கஸ் போத் எக்ஸ்டர்னல் க்ரோத் அண்ட் ஆல்சோ இன்டர்னல் க்ரோத். அப்போ இன்டர்னல் க்ரோத்தில் யார் ஃபோக்கஸ் பண்ணாமல் எஃபர்ட் எடுக்காமல் இருக்கோ, தட் வெரி நேச்சர் ஆஃப் நாட் ஃபோக்கஸிங் ஆன் இன்டர்னல் க்ரோத் வந்து வைரி அப்படின்னு சொல்லி முடித்தார். இப்போது 7வது ஸ்லோகத்தில் என்ன கேட்குறார் அப்படின்னா, இஹ கஸ்மாத் பயம், எதனை கண்டு அனைவரும் அஞ்சுகிறார்கள். எல்லாரும் எதை நினச்சி பயப்படுவா? இப்போ இந்த சீசனில் யார் எல்லாம் எதை நினச்சி பயப்படுறா? COVID-19, கொரோனா. கொரோனானா ஏன் பயப்படுறா? சின்ன பையன் பயப்படுறான், காலேஜ் போகிற பையன் பயப்படுறான், ஆஃபீஸ் போகிற பையனும் பயப்படுறான், மிடில் ஏஜ் பயப்படுறா, ஓல்டேஜ் பயப்படுறாவளோ பயப்படுறா. எதுக்கு? கொரோனாவை பார்த்து பயப்படுறாளா இல்லை எதை பார்த்து பயப்படுறா? காமன் கோல்டை பார்த்து இந்த மாதிரி பயப்பட்டாளா? இல்லை. ஜலதோஷம், ஐயோ ஐயோ பயமாக இருக்குது ஜலதோஷம் அப்படின்னு பயப்படலாம். ஜலதோஷம் தானே, வந்தால் போகும் அப்படின்னு தெரியும். கொரோனாவில் ஏன் பயம் இருக்குது அப்படின்னா, கொரோனா கம்ஸ் வித் அ டெத் பேக்கேஜ். சில பேருக்கு அது யாருக்கு அஃபெக்ட் ஆகும், எப்படி அஃபெக்ட் ஆகும்லாம் தெரியாது. ஆனால் சாகிறதுக்கு சான்ஸு மற்ற டிசீஸை விட இதில் ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுனால, அப்போது பயம் வந்து கொரோனாவை நோக்கி பயமா இல்லை மரணத்தை நோக்கி பயமா? மரணத்தை நோக்கி பயமாக இருக்குது. உண்மையாகவே எல்லோரும் எதுக்கு பயப்படுறா அப்படின்னா மரணத்துக்காக பயப்படுறா. அப்போ உண்மையாகவே பயம் அப்படிங்கிறது மரணம். சரி, இந்த பயம் மரணம் அப்படிங்கிறது வந்து அவாய்டு பண்ண முடியுமா யாராவது? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டாமா? அட்லீஸ்ட் இப்போ மார்னிங் டைமில் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம், குளிச்சோ குளிக்காமையோ கிளாஸ் கேட்டுன்னு இருப்போம், பரவாயில்ல. மைண்ட் அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறச்சே யோசிச்சு பாருங்க, யாராவது இது மட்டும் லைஃப்பில் மரணத்தை வந்து அவாய்டு பண்ணியிருக்காளா, அவர்ட் பண்ணியிருக்காளா? சரி, மனுஷால விட்டுருவோம். அவதார புருஷாலாம் வந்தா இல்லையா, ஸ்ரீராம் ஸ்ரீ கிருஷ்ணா, மரணத்தை வந்து அவர்ட் பண்ண முடிஞ்சுதா? எப்படி தெரியறது நமக்கு? எப்படி தெரியறதுன்னா, அப்படி வயசானவா யாரும் இல்லையே. வயசாயும் அப்படியே வந்து இவருக்கு வந்து 440 இயர்ஸ் ஆகுது இப்போது வயசு அப்படின்னு யாராவது இருக்காளா? மேக்ஸிமம் 100. ஜப்பானில் சில இடத்துல வந்து 118, 120 அந்த மாதிரி இருக்கா. நம்ம ஊர்லேயும் வந்து உள்ள கிராமத்தில் எல்லாம் இருக்காங்க அந்த மாதிரி. அப்போது அவ்வளோதான் இருக்க முடியும், 120 மேக்ஸிமம், அதுக்கு மேலே இருக்க முடியாது. சரியா? அப்போது டெத் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ ஷுவர் ஷார்ட் திங் டு ஹேப்பன். கரெக்ட், ரைட். அப்போது பயம் எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த டெத்து எப்போ ஏற்படும் அப்படின்னு தெரியாமல் இருக்குது இல்லையா? ஸோ ஒன்று தி அன்சர்டனிட்டினா என்ன, எப்போ நடக்கும்னு நமக்கு தெரியல, டைமிங் தெரியல. ஒன்று டெத்துனா என்ன அப்படின்னாக்கா, தட் ஐ வில் நாட் பி தேர். புரியுறதோ? நான் இல்லாமல் போயிடுவேன் அப்படிங்கிறது தானே டெத்து. நான் இல்லாமல் போயிடுவேன் அப்படிங்கிறது தான் டெத்து. அப்போது இந்த மரண பயம் இருக்கு இல்லையா, இந்த மரண பயம்தான் நமக்கு லைஃப்பில் நிறைய விஷயத்தில் வந்து ப்ராப்ளம் ஆகுது. இப்போ ஆஃபீஸில் வந்து ஒரு டெட்லைன் கொடுத்து அதை முடி அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேலையை முடிக்கணும், நமக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கா, அதை பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ராப்ளமும் இல்லை, யாராக இருந்தாலும் பண்ணிவிடுவான். ஆனால் இதை நாளைக்கு நைட்டுக்குள்ளே எனக்கு பண்ணி கொடு அப்படின்னா என்ன ஆகிடுறது, உடனே டென்ஷன் ஆகிறது, இதுவாகிறது, கஷ்டமாகிறது. ஏன்? இட் இஸ் லிமிட்டட் பை டைம். அப்போது உண்மையாகவே அங்கே என்ன நடக்கிறது அப்படின்னா, நாளை இரவுக்குள்ளே நான் இந்த வேலையை முடித்தேன்னா நான் வந்து ஐ எம் சக்ஸஸ்ஃபுல் பர்சன், இல்லை ஐ எம் நாட் அ சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அப்படின்னு என்னுடைய சக்ஸஸோடு இருக்கிற என்னுடைய ஐடென்டிட்டி வந்து என்ன ஆகிறதுனா இட்
மீட்ஸ் டெத். அதை தான் ஷார்ட் டேர்மில் வந்து டென்ஷன், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இந்த மாதிரி நிறைய விஷயமாக சொல்கிறோம் நம்ம. அப்போ உண்மையாகவே எதில் எல்லாருக்குமே பயம் அப்படின்னா எதுனா மரணத்தினால பயம். இந்த பயம் வந்து 2 விதமாக இருக்குது. ஈஸ்வர சிருஷ்டிலேயே நேச்சுரலாக ஏற்படுத்தி கொடுத்துருக்கிற ஒரு பயம். அது என்னது? இப்போ இங்கே பாம்பு ஓடுறதுன்னு வச்சுக்கோங்களேன், பயம் வருமா வராதா? பயம் வரும். யாருக்கு பயம் வரும்? நம்மளுக்கும் வரும், பாம்புக்கும் வரும். பாம்பு சீறது எதுனாலனா அதனுடைய பயத்தை அது வெளிப்படுத்துறது. புரியுறதா? ஒருத்தர் வீட்டில் போய் நாய் குலைக்கிறது அப்படின்னா நாய்க்கும் பயம் இருக்கு. அப்போது ஒரு பிராணிக்கு இன்னொரு பிராணி இடத்துல பயம் இருக்குது. அதனுடைய இனத்திலேயே இருந்தால் பொதுவாக பயப்படாது. மற்ற எல்லா இனங்களும் எடுத்துட்டோன்னா மனுஷ இனம் தவிர எல்லா இனங்களும் அதனுடைய இனங்கள்கிட்டேயே வந்து அவ்வளோவா அது பயப்படாது. சேர்ந்து இருக்கும், கூட்டமாக இருக்கும். மனுஷன் வந்து தன்னோட இனத்தை பார்த்தே பயப்படுவான். தெரியுமோ? அவள் யார் அது? கதவை சாத்துறா, உள்ளே வந்துட போகிறா, பயம் ஏதாவது வந்து எடுத்துன்னு போடுவானோ அப்படின்னு. இல்லை, சரி போட்டோம், அந்த பயம்லாம் போட்டோம். பேசிக்கலி இன்ஸ்டிங்க்டிவ் ஃபியர் இருக்குல்ல, ஹைட்டில் வந்து ஓரமாக போய் நின்னாக்க ஒரு பயம் வரும். இந்த இன்ஸ்டிங்க்டிவ் ஃபியர்லாம் பகவான் வந்து நம்மளுடைய செக்யூரிட்டிக்காக கொடுத்துருக்கான். அது குழந்தையாக பிறக்கிறதுலேருந்தே அது உண்டு. இந்த குழந்தை ஒரு 3-4 மாதம் தாண்டி எடுத்தனாலே குழந்தைக்கு பயம் இருக்கும் அப்படின்னு இருக்கும். அம்மாவை அப்படியே கட்டி பிடிச்சிக்கும். ஏன்? ஒரு செக்யூரிட்டி தேவைப்படுறது, பயம் இருக்குது. அது எதுக்குன்னா தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக. இந்த பய பிரச்சனையே இல்லை. இது வந்து ஜஸ்ட்டு ஏதாவது இப்போ திடீர்னு பள்ளி மேலே விழுதுன்னா ஒரு நிமிஷம் சில பேருக்கு அது வந்து பயம் வரும், சில பேருக்கு அது இருக்கும். இட்ஸ் ஓகே. அது வந்து இட் கீப்ஸ் எவ்ரிதிங். இது இப்போ ரோட்டில் டிராஃபிக்கில் போகிறச்சே, ரோட்டில் டிராஃபிக்கில் வண்டி ஓட்டின்னு போகிறச்சே, கார் ஓட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இருக்கும்? இடிக்காமல் ஓட்டணும் அப்படின்னு இருக்குது இல்லையா? அந்த இடிக்காமல் ஓட்டணும் அப்படிங்கிறதுனா ஈஸ்வரன் நமக்கு கொடுத்துருக்கிற பயம். ஒரு விஷயமும் இன்னொரு விஷயமும் இடிக்காமல் இருக்கணும். இது இன்ஸ்டிங்க்டிவ் ஃபியர். இது இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. இதை தாண்டி மனுஷனுக்கு மட்டும் ஸ்பெஷலாக என்னெல்லாம் ஃபியர் இருக்குது அப்படின்னா, நான் எங்கேயாவது செத்து போயிடுவேனோ, ஒருவேளை நான் செத்து போயிட்டேன்னா என்ன ஆகும், இதெல்லாம் யார் பார்த்துப்பா, அவனை யார் படிக்க வைப்பா, இது என்ன ஆகும், அது என்ன ஆகும். இந்த பயம் இருக்கே, இது வந்து பகவான் கொடுக்கல, இது நாம் ஏற்படுத்திக்கிறது. அது போட்டேன் பணம், அது வரலைன்னா என்ன ஆகும்? ஒரே பயமாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது. பயம் பயம் பயம். அந்த யுவஸ்க்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் என்னது? நிற்க பயம், பேச பயம், நடக்க பயம், சாப்பிட்டா பயம். தெரியுமா உங்களுக்கு? தெரியலையா? பரவாயில்ல. அப்போது பயத்தில், அப்போது இங்கே சங்கர பகவத் பாதால் என்ன சொல்கிறாருன்னா, பயம் அப்படின்னு சொன்னாலே அதனுடைய ஆரிஜினேஷன் வந்து டெத்து. அது வந்து ஷார்ட் டேர்ம்லேயும் லாங் டேர்ம்லேயும் எவ்ரிடே டிரான்சாக்ஷனில் ஒரு ஸ்லைஸ் ஆஃப் டைம்குள்ளே அது வந்து டென்ஷனாக வெளிப்படுறது, இன்சிக்னிஃபிகன்ஸாக வெளிப்படுறது, என்னெல்லாமாவோ வெளிப்படுறது. அந்த ஆத்து இஹ கோ விசிஷ்யத்தே, குருடனாக இருக்கிறத விட பெருசு எது அப்படின்னு கேட்குறார். which is more than being blind. இல்லையா? குருடனாக இருக்கிறத விட பெருசு எது அப்படின்னாக்கா, இந்த இடத்துல நெகட்டிவ் சென்ஸில் இந்த கொஸ்டின் அமையிறது. குருடனாக இருக்கிறது, கண்ணு தெரியாமல் இருக்கிறது வந்து எவ்வளோ ஆபத்துக்குரியது, எவ்வளோ கஷ்டம். அதுவும் வந்து பிறவி குருடாக இருந்தால் பிரச்சனை இல்லை. யூ வில் ஹேவ் அ லைஃப் ஸ்டைல் யூஸ் டு தட். கண்ணு இருந்துட்டே கண்ணு தெரியாமல் போச்சு அப்படின்னாக்கா எவ்வளோ கஷ்டம். எவ்ரி ஸ்டெப்பு ஆபத்தில் இருக்குது. அதை விட பெரிய ஆபத்து எது அப்படின்னு கேட்குறார். பெரிய விஷயம், பெரிய இது எது அப்படின்னு. ராகி அப்படின்றார். குருடனாக இருக்கிறவன் ப்ராப்ளம் இல்லை, கண்ணிருந்தும் எப்போவுமே வந்து ராகத்தோடு இருக்கானே அவன்தான் ஒன்றுமே பெரிய குருடு அப்படிங்கிறார். இப்போ ராகம் அப்படின்னு தான் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கார். ராகம் சொன்னால் அதனுடைய அந்த காயினுடைய இன்னொரு பக்கத்துக்கு பேர் வந்து துவேஷம்னு பேர்.
ஐ லைக் யூ ஸோ மச். ராகம். அந்த லைக் பண்ணுற பர்சன் அவைலபிளாக இல்லைன்னா ஐ ஹேட் யூ ஸோ மச். லைக் எங்கே இருக்கோ அங்கே தான் டிஸ்லைக்கும் வரும். தே கோ டுகெதர். இது வந்து அப்படியா, அப்படி இல்லையே அப்படி நினைப்போம். எல்லாமே தன்னோட பையனுக்கு 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 அப்படின்னு பண்ணுவாள். ஃபார் மை சன் மை சன் மை சன் மை சன். இவர் கடைசியில் பார்த்தோன்னா அவளுடைய ஹோல் லைஃப் எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா, அவள் படித்தது, வேலைக்கு பார்த்தது, அதுக்கப்புறம் சம்பாதிச்சது எல்லாமே என்ன பார்த்தான்னா எதில் கல்மினேட் ஆகும்னா லைஃப்பில் எல்லாமே ஃபார் மை சன் அப்படின்னு கல்மினேட் ஆகும். கொஞ்ச நாள் கழிச்சு நாங்கள் போடா, நீ எனக்கு அப்பாவும் இல்லை, நான் உனக்கு பையனும் இல்லை அப்படின்னு. எத்திர எத்திர ராகா வர்த்ததே தத்ர தத்ரேவ துவேஷ அப்பி வர்த்ததே. ஒன்றும் இது அசைச்சிக்க முடியாத ஒரு விஷயம். அதனால் வந்து ராகம், இந்த ராகம் வந்து டோன்ட் ஹாவ் எக்ஸ்ட்ரீம் அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் எனிதிங். அட்டாச்மெண்ட் ஓகே, அம்மா பேரில் அட்டாச்மெண்ட் இருக்கும், பேர்லலாம் அட்டாச்மெண்ட் இருக்கும், பட் அதுக்கு ஒரு லிமிட் வச்சுக்கோ. எக்ஸ்ட்ரீம் அட்டாச்மெண்ட் வச்சுக்காத. ராமாயணத்தில் யாருக்கு யார் மேலே எக்ஸ்ட்ரீம் அட்டாச்மெண்ட் இருந்தது? தசரத மகாராஜாவுக்கு வந்து அவ்வளோ பெரிய மாமன்னர், அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் அட்டாச்மெண்ட் ஆன் ராம், விச் பிகேம் ஹிஸ் மரணாத் டெத். புரியுறதோ? அப்போ அந்த எக்ஸ்ட்ரீம் அட்டாச்மெண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. என்ன ஆகும்னா நம்மளுடைய விவேக சக்தி பரிபூர்ணமாக இழந்து எந்த டெசிஷனும் எடுக்க முடியாது. மணந்தால் மகாதேவன் இல்லையேன் மரணதேவன். அப்படி அந்த எக்ஸ்ட்ரீம் அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் சொல்கிறார். என்னது அப்படின்னா, கஹா ஷூரஹா, யார் ஷூரன், ஹூ இஸ் கரேஜியஸ் ஆர் ஹூ இஸ் வெரி பிரேவ் அப்படின்னா, பிவேர், யூ வாஸ் பிவேர் யஹ லாலன லோச்சன பானைஹி ந வியதிதா. லாலனா யஹ லாலன லோச்சன பானைஹி. பொதுவாக வெதிதா அப்படின்ற வார்த்தையை பார்த்துட்டு இதுக்கு வருவோம். ஏன்னா இது சொன்னால் இதுலேயே மைண்டை சுற்றின்னு இருக்கும். வியதிதா அப்படின்னா தாக்க முடியாதோ, சிதைக்க முடியாதோ. ந வியதிதகானா சிதைக்க முடியாது. அப்போ வியதிதகானா என்ன? வந்து ஒன்றை குத்தி எடுக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ ஒன்று பானைஹி, பானம்னா என்ன? குடிக்கிற பானம் இல்லை, பானம் அப்படின்னாக்க ராமபானம் வந்தது எங்கு சென்றொழியணும், அந்த பாட்டு கேட்கலாம். அப்போ பானம்னாக்க பானம். அந்த பானம் வந்ததுன்னா, ராமருடைய பானம் வந்ததுன்னா யாரும் எங்கேயும் போய் ஒழிய முடியாது. அடி பிச்சு எடுத்துரும், ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஆள்கிட்ட சுக்ரீவனுக்கு வந்து ஒரு டவுட் வருது. பார்த்தா சும்மா இவங்க 2 பேர் மட்டும் கையில் ஒரு கோதண்டத்தை வச்சுன்னு இருக்காங்க. நீ வா நம்ம போய் ராவணனோட சண்டை போடலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, உடனே ராமர் வந்து தன்னுடைய பானத்தை விட்டார். எப்படி 7 செடியை வந்து சதைச்சென்னு அந்த பானம் போச்சு. ஓ ஓகே, சரி அது போட்டோம். இங்கே அந்த பானத்தை பற்றி பேசலை, ராம பானத்தை பற்றி பேசலை. இங்கே எந்த பானத்தை பற்றி பேசுகிறோம்? உன்னை எந்த பானம் சிதைக்குமா? லாலன லோச்சனம். இங்கே லாலனா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு யுவதி, ஒரு யங் கேர்ள், ஒரு யங் கேர்ளுடைய லோச்சனா. லோச்சனம் அப்படின்னா என்ன? என்ன லோச்சனம்? லோச்சனம்னா கண்ணுன்னு அர்த்தம். அது என்னது இங்கிலீஷில் ஒரு வார்த்தை, த கிளான்சஸ் ஆஃப் அ யங் உமன். அதுதான் ரைட் வார்த்தை, கிளான்சஸ் ஆஃப் அ யங் உமன். அந்த அப்படிப்பட்ட பானம் அது. ஒரு யுவதியோடைய அந்த கிளான்சஸ்ன்ற பானம் வந்து
எவனை வந்து அசைக்க முடியாதோ அவன் சூரன். ப்ளீஸ் நோட், இங்கே ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இல்லை. ஏதாவது ஒரு பக்கம்தான் சொல்லுவா. சங்கரருடைய காலத்தில் ப்ரிடாமினன்ட் இல்லை, ஆல்மோஸ்ட் 100% வந்து சிஷ்யெல்லாம் வந்து ஜென்ஸ் வந்து படிக்கிறதுனால இதை வந்து ப்ரிடாமினன்ட் சொல்லுவாள். ஸோ யுவஹா யுவதி ரெண்டுமே போட்டுக்கணும். இந்த ஜெண்டருக்கு அந்த ஜெண்டர், அந்த ஜெண்டருக்கு இந்த ஜெண்டர் போட்டுக்கணும். அப்போது பார்க்குறது, ஓரமாக நின்று பார்க்குறது, சைடில் நின்று பார்க்குறது, என்னை பார்த்துட்டாளா என்னை பார்த்துட்டா அப்படின்னு துள்ளி குதிக்கிறான்ல, போச்சு அம்பு வந்து குத்திடுத்துன்னு அர்த்தம். he is not courageous, he is not brave enough அப்படின்றான். புரியுறதா? அதனால் ப்ளீஸ் நோட் ஆல் யுவர்ஸ் unless you have the eligibility in life to lead your own life in terms of earning. தர்ம ஞானமோ அர்த்தம் சம்பாதிக்கிறதுக்கான யோக்கியதையும் இது ரெண்டும் இருந்தால் தான் கிரகஸ்தாசிரமத்துக்கு எலிஜிபிள். புரியுறதா? அதனால் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, டோன்ட் ட்ரை டு டூ திங்ஸ் early in life. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அட்வைஸ்ன்னு எடுத்துக்கோங்கோ, சஜஷன் எடுத்துக்கோங்கோ, இதுன்னு எடுத்துக்கோங்கோ, எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நமக்கு எது எப்போ நடக்கணுமோ எப்போ கிடைக்கணுமோ அதுக்கு அந்த டைமில் நீங்கள் முயற்சி பண்ணணும். முன்னாடியே நடக்கணும், முன்னாடியே பண்ணிடணும், இப்போவே அனுபவிச்சிடணும் எல்லாம் தேவையில்லை. புரியுறதா? இந்த வயசில் பண்ணாமல் இப்போ இந்த வயசில் நீ பண்ண வேண்டிய மற்றது எல்லாத்தையும் பண்ணிட்டியா செக் பண்ணு. நிஜமாகவே வந்து இந்த ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து லைஃப்பில் வந்து இட் டசன்ட் ப்ளே ஈவன் 5% ஆஃப் த ரோல். நன்னா புரிஞ்சுக்கணும். ஆனால் அவ்வளோ லோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய மனசு, புத்தி, நம்மளுடைய எஃபர்ட்டு, ரிசோர்ஸஸ்ஸு இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அதிகபட்சமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. அப்போது அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸில் மாட்டிக்காமல் யார் இருக்கானோ அவன் த கரேஜியஸ் பர்சன். எவ்ரி ஒன் வில் கெட் எவ்ரிதிங். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஈஸ்வர பிரார்த்தனையோட லைஃப்பில் நீங்கள் எப்பப்போ என்னென்ன பண்ணணுமோ தர்மமாக அந்த எஃபர்ட் போட்டேன்னா மற்றவாளுக்கு கிடைக்கிறத விட அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். இதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனால் டோன்ட் ஜம்ப் த கன். சரியா? 8வது ஸ்லோகம். பாந்தோ பாந்தும் கர்ணாஞ்சலிபிஹ கிமமிர்தமிஹ கிமமிர்தமிஹ யுஜ்யதே சதுபதேஷः கிம் குருதாயா கிம் குருதாயா மூலம் யத் அப்ரார்த்தனம் நாம யத் தத் அப்ரார்த்தனம் நாம. அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, இங்கே இஹ கொஸ்டின் என்ன கேட்குறார்? இஹ கர்ணாஞ்சலிபிஹி பாத்தும் கிம் அமிர்தம் யுஜ்யதே. அதாவது பொதுவாக நம்ம ஏதாவது ஒன்றத்தை எடுத்து பருகணும் அப்படின்னாக்க, எடுத்து குடிக்கணும் அப்படின்னாக்க என்ன பண்ணுவோம்? இப்படி ரொம்ப வெயிலில் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரெஷ் வாட்டர். இன்கேஸ் நம்ம கங்கா கேம்ப்பு போகும்போது பார்ப்போம். நெக்ஸ்ட் இயர் மோஸ்ட் ப்ராபப்ளி பத்ரிநாத் அனுகிரகம் பண்ணுறாரா பார்க்கலாம். அப்போது இந்த கங்கைக்கு போனோம் அப்படின்னாக்க ஷ்ரில் க்ளீன் மவுண்டன் வாட்டர் இருக்கும். நடுவில் எல்லாம் வண்டி நிறுத்தும் மேலே போகிறச்சு. அப்போது சில்லுன்னு ஷ்ரில் வாட்டர் இருக்கும். அதை வந்து இப்படி 2 கையால் எடுத்து குடிக்கிறது இருக்கு இல்லையா. ஆக்சுவலி இந்த கையில் தண்ணி குடிக்கிற பழக்கம் வந்து இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா. இல்லை சிட்டிலேயே வளர்ந்ததுனால டப்பர் வேர்லேயே குடித்து நம்ம பழகிட்டோம். சின்ன வயசில் எப்படி இருக்குன்னா, எங்கள் இதில் வந்து அந்த ஹோல் 4-5 தெருவுக்கு வந்து ஒரு பெரிய பம்ப் இருக்கும்.
போர்வெல் ஒன்று போட்டு கவர்மெண்ட் ஒன்று போட்டு அதை அடித்தா அதில் தண்ணி வரும். நாங்கள் ரோட்டில் விளையாடிகிட்டே இருப்போம். தண்ணி தாகம் எடுத்ததுனாக்கா அந்த போர்வெல் ஒருத்தர் அடிப்பா, ஒருத்தர் வந்து இந்த 2 கையாலையும் இப்படி வச்சு இப்படி பொதுவாக அஞ்சலி அப்படின்னாக்கா இது வந்து அஞ்சலி முத்ரா. அதாவது 2 கையை ஒன்றா சேர்க்கிறது வந்து அஞ்சலி. 2 கை ஒன்றா சேர்றது வந்து அஞ்சலிக்கு, பிக்ஷாக்கு, அப்புறம் பக்ஷியத்துக்கு இல்லையா? இது 3த்துக்கு 2 கை ஒன்றா சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. இப்போ யாராவது ஏதாவது கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், இப்படி 2 கையை நீட்டு இப்படி வாங்கணும். இப்போ வந்து சாதுக்கள், சந்துக்கள், சன்னியாசி, ஆச்சாரியர்கள் அவளை போய் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அவள் யாராவது ஏதாவது கொடுக்குறா அப்படின்னா இப்படி எடுத்துக்கூடாது, அப்படி எடுக்கக்கூடாது. 2 கையையும் இப்படி வைக்கணும். 2 கையும் இப்படி வச்சா அவள் போடுவாள். ஸோ தி ஹேண்ட்ஸ் கம் டுகெதர் டு கலெக்ட் சம்திங் வெரி குட், சம்திங் தட் யூ நீட் பேட்லி, இல்லையா? அப்போது கை எப்படி 2ம் சேர்ந்து வருதோ அந்த மாதிரி கர்ண அஞ்சலி அப்படிங்கிறதிங்க. கர்ண அஞ்சலின்னா என்ன? 2 காதும் வந்து சேரு. ஒரு காதை வந்து உலக விஷயத்துக்கு, ஒரு காதை வந்து மற்ற விஷயத்துக்குன்னு கொடுக்காத. இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா 2 காதும் எதற்காக, எதை பருகுவதற்காக கையில் எப்படி அஞ்சலி பண்ணுறோமோ அந்த மாதிரி 2 காதும் எப்படி இப்படி வரும். நீங்கள் சம்டைம்ஸ் பார்த்துருக்கீங்களோ, டாக் இயர்ஸ் டைங் டைங் அப்படிங்கும் இல்லையா? நம்ம இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது இல்லையா? ஆனால் என்ன சொல்கிறோன்னா, எந்த ஒரு விஷயத்துக்காக இந்த 2 காதும் இப்படி வரணும். இப்போ ஒரு குவிஸ் கான்டெஸ்ட் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், கொஸ்டின் கேட்க போகிறோம், ஃபைனல் ரவுண்டு, ஃபைனல் கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னா 2 காதும் அங்கே இருக்கும் இல்லையா? ஃபைனலாக அந்த மாதிரி டிவி பார்க்குறதுக்கு, ரஜினி பேசுகிற டைலாகுக்கு, இதுக்கெல்லாம் கொடுக்குறிய அந்த மாதிரி சங்கராச்சாரியர் எதுக்கு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, சதுபதேசத்துக்காக. இப்போ சொல்லு, கார்த்தால எழுந்து ரொம்பலாம் இல்லை, 5:30 மணிக்கா கிளாஸ் வைக்கிறேன். கிளாஸ் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறது? 7 மணிக்கு ஆரம்பிக்கிறது கிளாஸ். 7லேருந்து 8 மட்டும் 1 ஹவர் கிளாஸ் எடுக்கிறோம். நல்ல விஷயம் கற்றுத்தரோமா, கெட்ட விஷயம் கற்றுத்தரோமா? நல்ல விஷயம் கற்றுத்தரோம். இதுக்கப்புறமும் வந்து என்னால் எழுந்துக்க முடியாது, நான் தூங்குவேன், நான் எப்போ எழுந்துக்கிறேனோ அப்போ தான் கிளாஸ் கேட்பேன், அது மத்தியம கேட்டகரி. எனக்கு செட்டே ஆகாது அப்படின்னு கிளாஸே கேட்காம இருந்தால் என்ன பண்ண முடியும்? தன்னுடைய லைஃபுக்கு தானே எனிமையாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். புரியுறதா? வைரிகா யோ ந உத்யதா. புரியுறதா? அப்போ எஃபர்ட் போடுறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அட்லீஸ்ட் இந்த கிளாஸ் கேட்குறதுலேருந்து ஆரம்பிக்கணும். சீக்கிரம் எழுந்துக்கணும். எவ்வளோ சீக்கிரம் எழுந்துக்கணும்? 6:15 எழுந்துட்டா போகிறோம். 6:15 எழுந்து இது குளிச்சுட்டு வரலாம். போனால் போகிறது 6:30 எழுந்துக்கணும். அதுவும் போனால் போகிறது 6:45 எழுந்துட்டு அட்லீஸ்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாகி அட்லீஸ்ட் கிளாஸ் கேட்கலாம். இதுவும் பண்ண முடியாது அப்படின்னா யூ ஆர் பீயிங் an enemy of your own life. எனக்கு லைஃப்பில் இது இவனால் நடக்கலை, இது அதனால் நடக்கலை, திஸ் இஸ் நாட் ஹேப்பனிங் டு மீ அப்படின்னா பிகாஸ் யூ ஆர் அகெயின்ஸ்ட் யுவர் செல்ஃப். சரியா? அதனால் வந்து சதுபதேசம் எங்கே கிடைக்கிறதோ அங்கே வந்து எனார்மஸ் ரெஸ்பெக்ட் அண்ட் ரெவரன்ஸ் இருக்கணும். புரியுறதோ? நாலெட்ஜுக்கு லைஃப்பில் எப்போவுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நல்ல விஷயம் நான் கற்றுக்கணும், நல்ல ஆச்சரணம் எதுன்னு எனக்கு தெரியணும், என்ன ரைட்டு திங்கிங் பேட்டர்ன் நான் வளர்த்துக்கிறதுக்கு வந்து என் காதை கொண்டு எங்கேயாவது கொடுக்கணும். அப்புறம் அப்படி யாராவது ஒருத்தர் சொல்லித்தரவர் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா அவங்க அக்கம் பக்கத்தில் அவர்கிட்டேருந்து இந்த விஷயத்தை எவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ரிசீவ் பண்ணணும்னு தெரியணும். சொல்லுங்கள் ஜி, சொல்லுங்கள். நான் யுவர்ஸ் வீட்டுக்கெல்லாம் போவேன், நான் நிறைய போவேன். அதில் ஒரு யுவர்ஸ் எவ்வளோ உரிமை அப்படின்னா, ஹரியோம் ஜி வாங்க ஜின்னு கூட சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ உரிமை. வந்திருக்காரு அப்படின்னா வந்து பார்க்க கூட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு நாலேஜ் ஏற்படாது, கஷ்டம்.
என்ன ஸ்தானம் இருக்குது, என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். த மோர் ஐ எம் ஹம்பிள், த மோர் ஐ கிவ் ரெஸ்பெக்ட் ஃபார் எ பர்சன், அந்த பர்சன்கிட்டேருந்து நமக்கு நிறைய லேர்னிங் இருக்கும். புரியுறதா? ஸோ நெக்ஸ்ட் டைம் ஐ கம் டு யுவர் ஹவுஸ், மரியாதை எனக்கு ரெஸ்பெக்ட் கொடு அப்படி சொல்லலைண்ணா, மைண்டு மனசில் இருக்கணும் அந்த ரெஸ்பெக்ட். புரியுறதோ? ஏன்னா அந்த ரெஸ்பெக்ட் வந்து இட் டசன்ட் மேக் மீ ஃபீல் ஹாப்பி. வெரி குட், நல்ல ரெஸ்பெக்ட் தரைய தம்பி, வெரி குட், நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இன்றைக்கி, நான் நிம்மதியாக தூங்குவேன், அதுக்காக இல்லை. அந்த பீயிங் ரெஸ்பெக்ட்ஃபுல் இருக்குல்ல, தட் எனேபிள்ஸ் தி பர்பஸ் ஆஃப் மை ரிலேஷன்ஷிப் வித் யூ. நான் சொல்லித்தர இடத்துலையும் நீ கற்றுக்கிற இடத்துலையும் இருக்கு இல்லையா, அந்த ரிலேஷன்ஷிப் வந்து சார்த்தகமாகணும் இல்லையா. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சார்த்தகமாகிறதுனா யார் பெனிஃபிட் அடைவா? இந்த கேட்குற ஸ்டூடெண்ட் பெனிஃபிட் அடைகிறான் இல்லையா. அந்த ஸ்டூடெண்ட் பெனிஃபிட் அடைகிறான் அப்படின்னாக்க இந்த கொடுக்கறது ரெஸ்பெக்ட் யாரோடைய பெனிஃபிட்டுக்காக? ஆச்சாரியாவோட பெனிஃபிட்டுக்காகவா இல்லை என்னோட பெனிஃபிட்டுக்காகவா? எனக்கு வந்து நான் கேட்குற விஷயம் வந்து பெனிஃபிட் ஆகணும். புரியுறதோ? அது வந்து இம்பார்ட்டன்ஸ். ஸோ நம்பர் 1 நாலெட்ஜோட இம்பார்ட்டன்ஸ் தட் ஐ ஹாவ் டு லேர்ன் அப்படிங்கிறது தெரியணும். ரெண்டாவது த ரைட் ஆட்டிடியூட் டு ரிசீவ் திஸ் தெரியணும். மூணாவது என்ன, இதை வந்து எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறது, த பெஸ்ட் வே டு ப்ரிசர்வ் குட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன, சதுபதேசம் அப்படின்னாக்க தட் இஸ் தரோலி குட் ஃபார் யூ. இந்த தரோலி குட் ஃபார் யூ உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாக்க அதை எப்படி நீ காப்பாற்ற முடியும்? தம்பிகளா உங்களை தான் கேட்குறேன். யுஎஸ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா வந்து ஓகே நமக்கு இல்லை அப்படின்னு நினச்சிக்க கூடாது. பெரியவாளுக்கு வந்து இவ்வளோ எம்ஃபசைஸ் பண்ணி சொல்ல வேண்டாம், ஒரு தடவை சொன்னாலே புரியுங்கிறதுனால அங்கே எம்ஃபசைஸ் பண்ணுறதில்ல வேதாந்தா கிளாஸில். The best way to preserve something good is to practice it. அதை ப்ராக்டிஸில் கொண்டு வரணும். தம்பி சந்தியாவந்தனம் பண்ணுறா ரெகுலரா அப்படின்னு சொன்னால் சரி ஜி பண்ணுறேன் ஜி, சரி ஜி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டல்ல, செய்யணும், அவ்வளோதான். நீ பண்ணுறியா, பண்ணிட்டுருக்கியா, வெரி குட், நீ வெரி குட். ஆனால் ஒரே ஒரு கொஸ்டின், இன்றைக்கி பண்ணையா அப்படின்னு மட்டும் கேட்கக்கூடாது. பண்ணிட்டுருக்கேன் ஜி, ஏதோ எப்போல்லாம் முடியுமோ, ஆடி ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு அப்படி சொல்லக்கூடாது. எவ்ரிடே ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் இருக்கணும். பூனல் இல்லாத வாழ்க்கை வந்து ப்ளீஸ் ஸ்பெண்ட் 10 minutes ஆஃப் யுவர் டைம் வித் காட். விளக்கேற்று சுவாமி ரூம் வந்து உங்கள் அம்மாக்கே எழுதி கொடுத்த குத்தகை கிடையாது, நமக்கும் அதில் வந்து ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. சரியா? பண்ணணும். சரியா? இது வந்து சதுபதேசா. சதுபதேசா அப்படின்னா நல்ல உபதேசங்கள், நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னவோ தெரிஞ்சுக்கோ. இட் வில் மேக் யூ அ complete person. You are not complete as long as you don't have the right culture in you. அந்த ரைட் கல்ச்சரை கொடுக்கக்கூடிய உபதேசம் எதுவோ அது சதுபதேசம். அதுதான். அதை எடுத்து பருகிறதுக்கு வந்து காதுகளை இரண்டையும் ஒன்றாக கொண்டு வா. இல்லைன்னா என்ன சொல்லுவா, நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி ஒரு காதில் கேட்டுட்டு இன்னொரு காதில் விட்டுடாத அப்படின்னு சொல்கிறதுக்கு. அதனால் என்ன சொல்கிறோம், 2 காதையும் குவித்து கேளு. 2 காதுகளையும் குவித்து பருக வேண்டிய அமிர்தம் எது அப்படின்னா நல்லோர்களால் சொல்லப்படுகின்ற மேன்மையான உபதேசங்கள். அடுத்த கொஸ்டின், கிம் குருதாயா மூலம். குருதாயா, குருதாயானா என்ன அர்த்தம் அப்படின்னா கிரேட்னஸ், குருத்துவம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. வாட் மேக்ஸ் சம்படி கிரேட். குரு அப்படின்ற வார்த்தைக்கு வந்து 2 அர்த்தம் இருக்குது சம்ஸ்கிருதத்தில். ஒன்று வந்து குரு, குரு சிஷ்யா, அந்த குரு அர்த்தம். இன்னொன்று என்ன, குரு அப்படின்னாக்க ஹெவி, வெயிட்டான ஆள், வெயிட் ஆன விஷயம் அப்படின்னு அர்த்தம். குருனாபி விசால்யத்தே இதில் சொல்கிறார் என்ன, பகவத்கீதாவில். குரு அப்படின்னா ரொம்ப ஹெவி கஷ்டம் வந்ததுன்னா கூட அவன் அசரமாட்டான் ஞானி அப்படின்னு சொல்கிறார். அப்போ குருன்ற வார்த்தை வந்து
ரொம்ப ஹெவி அப்படின்னு. இங்கே என்ன கேட்குறாருன்னா, இங்கே கொஸ்டினில் எப்படி வருதுன்னா, கிம் குருதாயா மூலம். அப்போது ஒருத்தருடைய ஹெவினஸுக்கு எது வந்து மூலமாக இருக்குது? எந்த ஹெவினஸ் கேட்குறா? பாடியோட வெயிட்டை பற்றி கேட்குறாளா? இங்கே ஒருத்தர் நல்ல ஹெவியாக வெயிட்டாக இருக்கணும்னா அதுக்கு என்ன காரணம்? பிரேக் விடாமல் சாப்பிட்டுட்டே இருக்கணும். அப்போ இங்கே வந்து பாடி வெயிட்டை பற்றி பேசலை. இங்கே என்ன வெயிட்டை பற்றி பேசுறது? செம்ம வெயிட்டான பார்ட்டிடாவன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அர்த்தகாம பாஷையில் நிறைய பணம் வச்சுன்னு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். இங்கே அதை சொல்கிறதா? அந்த குருத்துவமாக சொல்கிறது? அந்த குருத்துவம் சொல்லலை. இங்கே எந்த குருத்துவம் சொல்கிறது அப்படின்னாக்க, அவன் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு அர்த்தம். த கிரேட்னஸ், ஹீ இஸ் ஹைலி வேல்யூபிள். கிரேட்னஸ் அப்படின்ற அர்த்தம் எடுத்துக்கலாம் இங்கே. வாட் இஸ் தி சோர்ஸ் ஆஃப் கிரேட்னஸ்? நீ கிரேட் ஆகணும்னா என்ன பண்ணணும் சொல்லு பார்க்கலாம். டு பிகம் கிரேட் வாட் யூ மஸ்ட் டூ. இன்றைக்கி வந்து யுவகேந்திராவில் எல்லோரும் ஆன்சர் பண்ணணும் கிரேட் ஆகிறதுக்கு. யுவஸ்க்கு மட்டும் இந்த எக்ஸசைஸ் என்ன? டு பிகம் கிரேட் ஐ நீட் டு டேஷ். இந்த டேஷ் வந்து இந்த ஃபுல் சென்டென்ஸ் எழுதி எழுதணும். டு பிகம் கிரேட் ஐ நீடு டு அப்படின்னு எழுதி அனுப்பணும். சரியா? அதை மட்டுமே எழுதி அனுப்பாதீங்க, என்ன பண்ணணுன்றதை எழுதி அனுப்பணும். நீங்கள் தான் அப்படி சொன்னேலே அப்படின்னு சொல்லக்கூடாது. சரி, ஆனால் ஆன்சர் நான் சொல்லிடுறேன். சங்கரர் என்ன சொல்கிறேன்னா, அப்பிரார்த்தனம் நாம ஏதத்து. இதை கொடு அதை கொடுன்னு ஆஸ்கிங் யாருக்கு இல்லையோ, இது முக்கியமாக பெரிவா கவனிக்கணும் இந்த இடத்துல. ஒருத்தர் இடத்துல நம்ம ஒரு விஷயம் கேட்கறதுனால நம்மளுடைய உயர்வானது வந்து குறையப்படுகிறது, குறைந்து போகிறது. புரியுறதா? அப்போது ஆஃபீஸ் என்வாயர்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வீட்டு என்வாயர்மெண்ட்டாக இருக்கலாம், எங்கே வேணால் இருக்கலாம். என்னுடைய இம்பார்ட்டன்ஸ், என்னுடைய கான்ட்ரிபியூஷனை வந்து நான் கேட்டு வாங்கக்கூடாது. ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் ஆஸ்கிங், நீ வந்து உன்னுடைய கிரேட்னஸை இழக்கிற. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக நான் ஒரு ரோல் பண்ணிட்டுருக்கலாம், இல்லை ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கலாம், இல்லை வேறு எங்கேயாவது பிஸ்னஸோ இன்னொரு இடத்துல என்ன வேணால் விஷயம் பண்ணிட்டுருக்கலாம். எங்கே நான் இருந்தாலும் நான் என்னுடைய செயல்கள் மூலமாக, மற்ற விஷயங்கள், என்னுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் மூலமாக எனக்கு எது கிடைக்கணுமோ அது தானாக கிடைக்கிற வண்ணம் இருக்கணும். அதுக்கு வந்து போய் கேட்கக்கூடாது. நீ கேட்க 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 உன்னுடைய கிரேட்னஸ் குறையும் அப்படிங்கிறார். எனக்கு ஏன் ப்ரமோஷன் கொடுக்கல, திஸ் கம்பெனி என்ன கம்பெனி ப்ரமோஷனை கொடுக்க மாட்டேங்கிறது, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியும்ல, இது பண்ண தெரியும்ல, அப்படி தெரியும்ல, அப்படி இப்படின்னு. சரி, இது வந்து நாட் அன் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆஸ்கிங். நம்ம எப்போ பேசினாலும் என்ன பண்ணாலும் ஒரு ஆஸ்கிங் மோடுலேயே வந்து எல்லாமே பேசுவோம் ஒருத்தரோட. எஸ்பெஷலி இந்த பணம் இருக்கிறவா கிட்ட பணம் இல்லாதவா பழகிறத பார்த்தோன்னாக்க இன்டைரக்டாக வந்து அவள் கஷ்டத்தை சொல்லிகிட்டே இருப்பாள். ஏன் அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து அந்த ஆஸ்கிங் இருந்துகிட்டே இருக்கு. அது வந்து அவளுடைய மேன்மையை குறைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பணம் இருக்கிறதோ, பதவி இருக்கிறதோ, பேரோ, புகழோ, இது கிரேட்னஸ் கிடையாது. இது வேணும் எனக்கு, வேணும் எனக்கு அப்படின்னு உலகத்தில் கேட்காம இருக்கிறது எதுவோ அது கிரேட்னஸ். தேர்ஃபோர் இம்பார்ட்டண்ட் நோட் என்ன? ஏர்ன், டோன்ட் ஆஸ்க். சம்பாதியுங்கள், கேட்காதீர்கள். நீ வந்து சம்பாதி, அதை அந்த விஷயத்தை சம்பாதி. என்னுடைய குருஜி வந்து ஒரு சூப்பர் விஷயம் சொல்வார். நீ மல்லிகை பூவாக மாறிட்டேன்னு வச்சுக்கோயேன். நீ மல்லிகை பூவாக மாறிட்ட அப்படின்னாக்க யூ டோன்ட் நீட் டு டூ எனிதிங் ஃபார் யுவர் ரெக்கக்னிஷன். உன்னை ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறல்ல, நீ எதிர்பார்க்குறேன்னா உன்னுடைய கிரேட்னஸ் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். நீ எதிர்பார்க்காம இரு. எப்படின்னா மல்லிப்பூ மாதிரி இரு. மொட்டாக இருக்கிறச்சே சும்மா தான் இருக்கும் அது. ஆனால் மல்லிப்பூ மலர்ந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எங்கே இருக்குதுன்னு தெரியலன்னா கூட பரவாயில்ல, எல்லோரும் கேட்பா என்ன நல்ல வாசனை எங்கே இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் வில் கம் டு யூ, உன்னை தேடி வருவார்கள்.
அதனால் earn it, don't ask for it. Therefore, deserve, make yourself as though you deserve it and don't desire for it. டிசைர் பண்ணுற இடத்துலலாம் எப்பெல்லாம் நமக்கு ஒரு டிசைர் வருதோ, டிசைர் எதுக்கு யூஸ் ஆகுது? டிசைரோடைய பியூட்டிஃபுல் யூஸ் என்ன தெரியுமோ? ஆசையினுடைய பர்டிகுலர் யூஸு. அந்த ஆசை வரும்போதே அந்த ஆசையினால் ஏற்படக்கூடிய பலன் இருக்கு இல்லையா, அந்த பலனுக்கு ஏற்புடையவனாக நான் என்னை உயர்த்தி கொள்வதற்காக மட்டும் அந்த ஆசையை பயன்படுத்துங்கள். ஸோ வென் யூ கெட் அ டிசையர் ஃபார் சம்திங், அந்த டிசையரை வச்சு மேக் யுவர் செல்ஃப் டிசர்விங்ஃபுல் ஃபார் தட் வாட் எவர் யூ வாண்ட். உனக்கு என்ன வேணும்னு நீ கேட்கணும்னு நினைக்கிறையோ, என்ன ஆசை வருகிறதோ, அந்த ஆசையை அடைவதற்கான தகுதியை அடையும் வண்ணம் நீ உன்னை உயர்த்திக்கொள். 9வது ஸ்லோகம். किं गहनं श्रीचरितं स्त्रीचरितं कश्चतुरो यो न खण्डि कश्चतुरः यो न खण्डितस्तेन किं दुःखम् असन्तोषः किं लाघवम् अधमतो यच्छान्य. இது வந்து யாஞ்ச சொல்லணும். அதமதோ யாஞ்ச வெரி குட். கிம் கஹனம். கஹனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரகணம் இல்லது, கஹனம். கஹனம் அப்படின்னா வெரி டீப், வெரி டீப். அதாவது இது டீப்பஸ்ட் ஓஷன். இது பேசிஃபிக். பேசிஃபிக்கா பெசிஃபிக்கா? அது இந்த பக்கம் வேர்ல்டு ஒரு மாதிரி சொல்லும், அந்த பக்கம் வேர்ல்டு ஒரு மாதிரி சொல்லும். வெரி டீப் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப அடியில் என்ன இருக்குதுன்னு சொல்லக்கூட முடியாது. உனக்கு தெரியுமா, ஸ்பெசிஃபிக்கோட தரையை நம்ம போய் தரையில் இருக்க முடியுமோ? ஏன்? ஐம் டெல்லிங் வித் ஆக்சிஜன் அதெல்லாம் போட்டுண்டு. ஏன்னா அந்த அந்த தண்ணியோட வெயிட்டோட ப்ரெஷர் இருக்குல்ல, லைட்டுன்னா லைட் எடுத்துக்கலாம், அவ்வளோ டீப். சரி, அது போட்டோம். கஹனம் அப்படின்னா லிட்ரலி மீனிங் வந்து டீப்புன்னு அர்த்தம். இன் அதர் வேர்ட்ஸ், பொதுவாக வந்து ரொம்ப ஆழமான ஆள்றாவன் அப்படின்னு சொல்லுவாள். ஏன்? புரிஞ்சுக்க முடியலன்னு அர்த்தம் இல்லையா? இங்கே என்ன கேள்வி அப்படின்னாக்க, கிம் கஹனம் அப்படின்னா ஸ்திரீ சரிதம். ஒரு ஸ்திரீயினுடைய நட உட பாவனை எப்படி யோசிப்பா அப்படிங்கிறது வந்து டக்குன்னு புரிஞ்சுக்க முடியாது. இதில் 2 விதமாக இதை வந்து பொருள்படுத்தணும். இங்கே ஏன் இப்படி சொல்கிறாரு? இது என்ன ஜெண்டர் பயஸா, ஜெண்டர் பயஸ் இல்லையா அப்படின்னாக்க, பொதுவாக 2ஆக பிரிச்சுக்கணும். எங்கெல்லாம் வந்து இந்த ஸ்திரீ அப்படின்ற ரெஃபரன்ஸ் வருதுன்னா, அது வந்து எப்படின்னா ஸ்திரீத்துவம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். புரியுறதோ? ஸ்திரீத்துவம் அப்படின்னா ஆம்பளைகளுக்குள்ளேயும் ஸ்திரீத்துவம் இருக்குது, பொம்பளையிலையும் வந்து ஆண்மை இருக்குது. புரியுறதோ? ஆக்சுவலி தெர் இஸ் நோ பர்ஃபெக்ட் மேன் ஆர் தெர் இஸ் நோ பர்ஃபெக்ட் மகிழா, தெர் இஸ் நோ பர்ஃபெக்ட் புருஷா. ரெண்டு பேரோட மிக்சர் தான். புரியுறதா? சரி, இது இருக்கட்டும். இங்கே வந்து கஹனம் அப்படின்னாக்கா புரிஞ்சிக்க முடியாது. அதை புரிஞ்சுக்கணும். அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் இது வந்து எங்கே சொல்லப்படுறது அப்படின்னா, இந்த ஆப்போசிட் செக்ஸில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இருக்கு இல்லையா, டு அண்டர்ஸ்டாண்ட், டு ஃபாலோ, டு இது அதெல்லாம் அவாய்டு பண்ணுங்கிறார். இட் இஸ் நாட் ஈஸி, ஜஸ்ட் இக்னோர் இட் அப்படின்னு சொல்கிறார். சரியா? இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இந்த கிளாஸ்லேயே. ஒன்றும் ஜாஸ்தி ஐம் நாட் கோயிங் மச் டீப் இன் டு இட். கஹ சதுரஹா, யார் ரொம்ப ஸ்மார்ட் கிளாஸஸ் போனேன்னா அவன் ஸ்மார்ட்டா,
யார் ஸ்மார்ட்டு? யஹ தேன கண்டிதா, தேன கண்டிதா. அந்த ஸ்திரீயோட பிஹேவியர் இருக்குல்ல, ஆப்போசிட் செக்ஸோட பிஹேவியர் இருக்குல்ல, அந்த பிஹேவியர்னால் யார் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கானோ அவன் ஸ்மார்ட் ஃபெலோ அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? எந்த பானத்தினால அஃபெக்ட் ஆகாதவனை என்ன சொன்னார்? கரேஜியஸ் பிரேவ் ஃபெலோ அப்படின்னார் இல்லையா? அவன் தான் பாகுபலி அப்படின்னு சொல்கிறார். இப்போ என்ன சொல்கிறார் இங்கே? ஸ்மார்ட் ஃபெலோ அப்படின்னு சொல்கிறார். நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயந்தான் இது. அதனால் அடுத்ததுக்கு போவோம். துக்கம் கிம், துக்கம் கிம். எது துக்கம் அப்படின்னா அசந்தோஷா, அசந்தோஷா. சந்தோஷம்னா என்ன தெரியுமோ? சந்தோஷம்னா என்ன, சுகம்னா என்ன, இதெல்லாம் நம்ம ஜாலியாக எல்லா வார்த்தையும் அப்படி அப்படியே யூஸ் பண்ணிவிடுவோம் இல்லையா? சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, நீங்கள் எல்லோரும் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் எல்லோரும் வந்தது எனக்கு ரொம்ப சுகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டான். பார்த்துடணும் யூஸ் ஜென்ரல் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இந்த பெட்டில் படுத்துண்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்ல மாட்டோம், ரொம்ப சுகமாக இருக்குது அப்படின்னு. பொதுவாக சுகம் அப்படின்ற வார்த்தை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவா அப்படின்னா, இந்திரியத்தினால் அடையக்கூடிய இன்பங்களுக்கு சுகம் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். சந்தோஷம் அப்படின்றது வந்து எது அப்படின்னா மனசனுடைய ஒரு நிலை. பொதுவாக சந்தோஷா அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னா திருப்தி அப்படின்னு அர்த்தம், நிறைவு அடையிறதுன்னு பேர். ரொம்ப சந்தோஷம், நல்லா நீங்கள்லாம் வந்து நல்ல சாப்பாடு சாப்பிட்டா சாப்பிட்றவாளுக்கு சுகமாக இருக்கும் இல்லையா? சாப்பாடு போடுறவாளுக்கு எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கும். நீ நல்லா சாப்பிட்டப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போது சாப்பிட்றவாளுக்கு வயிறு நிறையும், சாப்பாடு போடுறவாளுக்கு மனசு நிறையும். அந்த நிறைஞ்ச மனசுக்கு பேர் சந்தோஷம் அப்படின்னு பேர். அப்போது இந்த திருப்தி இன்மை இருக்கு இல்லையா, கண்டென்மெண்ட் அப்படின்னு சொல்கிறா இல்லையா, இந்த கண்டென்மெண்ட் இல்லாத வாழ்க்கை எப்போவுமே துக்கம் இருக்கும். எது துக்கம்னா டிஸ்கண்டென்மெண்ட் தான் எப்போவுமே துக்கம் அப்படிங்கிறார். திருப்தி, திருப்திக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? கண்டென்மெண்ட்டுக்கு ஒரு ஊரில் வந்து ஒருத்தி போய், திருச்சியில் தான், தீபாவளிக்காக புடவை வாங்கணும். பெரிய ப்ராஜெக்ட் அது, ட்ரெஸ் வாங்கிறது. சாரதாஸில் போய் வாங்கி இது ட்ரை பண்ணி இது பண்ணி அது பண்ணி சூப்பராக ஒரு புடவை செலக்ட் பண்ணிட்டா. அது தான் வேணும்னு சொல்லி எக்ஸ்ட்ரா பணம் இருந்தாலும் அதை கொடுத்து வாங்கி செம்ம சந்தோஷம். வாங்கி வச்சுட்டு 2 நாளாக தடவி வேறு பார்த்துக்கிறான். ஏன்னா தீபாவளி அன்னைக்கு காத்தால கட்டிக்கணும். தீபாவளி அன்னைக்கு கார்த்தால் நம்ம அதை கட்டிப்போம். அதுக்கேற்ற மாதிரி நெத்தியில் போட்டு, அதுக்கேற்ற மாதிரி கிளிப்பு, அதுக்கேற்ற மாதிரி வந்து மற்ற எல்லா நகை ஆபரணங்கள் எல்லாமே ஆல் ரெடி, பக்காவாக ரெடி ஆகிட்டு வந்தா. 2-3 பேர் வந்து செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்க, ரொம்ப லட்சணமாக இருக்க, நல்லா சூட் ஆகுது இது உனக்கு, இது எல்லாமே சொன்னான். வெரி 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 ஹாப்பி. அப்படி வெளியில் வந்தால் பார்க்கணுமே, எதிர் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்கார அம்மா வந்து இதே புடவை வாங்கி கட்டின்னு இருக்கா. வந்தது கோவம், போய் தரணும். அப்போ சுகத்தை கொடுக்கக்கூடிய பொருள் தான், ஆனால் திருப்தி இல்லாததுனால என்ன சந்தோஷப்பட முடியல. ஏன்? சந்தோஷத்துக்கு ஸ்டாப்பேஜ் வந்துடுத்தோம். எதனால்? நானும் வந்துங்க அவளும் அதே புடவையா, போச்சு, எல்லாமே போச்சு. அப்போது மக்களே நன்னா புரிஞ்சுக்கணும், சுகத்துக்கும் சந்தோஷத்துக்கும் வேறுபடுத்த தெரிஞ்சுக்கணும். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த சுகமும் உங்களை நிறைக்க முடியாது. அப்போ நிறைவு எதனால் ஏற்படும் அப்படின்னா என்னுடைய மனோபாவம், என்னுடைய ரைட் ஆட்டிடியூட் அண்ட் நாலேஜ்னால் ஏற்படும். ஒருத்தர் நம்ம மாத்துக்கு வந்து சாப்பிட்டான்னா, இன்றைக்கி மனுஷ யஜ்யம் நடந்திருக்கு, நம்ம அன்னத்தை வந்து தானம் பண்ணியிருக்கோம், அவள் சாப்பிட்ருக்கா, அவள் வயிறு பரிபூர்ணமாக ஆச்சு அப்பா அப்படின்னு அந்த அந்த ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா, அந்த ஆட்டிடியூடு நிறைவு கொடுக்கும். அந்த நிறைவு வந்து அதனால் வந்து நமக்கு எது கிடைச்சாலும் எது இருந்தாலும் ஃபீல் கண்டென்டட் அபவுட் இட்.
புரியுறதோ? இப்போ எனக்கு இந்த புஸ்தகம் கிடச்சிருக்கு அப்படின்னாக்க இந்த புக்கு ஓகே. இதே மாதிரி ஒருத்தன் வந்து லெதர் பவுண்டில் வந்து வச்சுருந்தானாக்க ஒய் ஷுட் இட் மேக் யூ அன்ஹாப்பி? இல்லையா? இது வந்து அட்டையில் பண்ணது இல்லையா? அட்டையில் பண்ண நோட் புக்கு. ஆனால் இன்னொருத்தர் லெதர் ரெக்ஸின் லெதரில் போட்ட நோட் புக்கு வந்து வச்சு இன்னும் அந்த பேஜெல்லாம் இன்னும் கொஞ்சம் மஞ்சளாக லேஸ் மஞ்சளாக திக்காக இருந்ததுனாக்க ஐயோ இது என்னது இது அப்படின்னு டிஸ்கண்டென்மெண்ட். அந்த டிஸ்கண்டென்மெண்ட்டுக்கு இடம் கொடுக்காது. எப்படி இடம் கொடுக்கூடாது? அது டிஸ்கண்டென்மெண்ட்டு நம்ம தெரிஞ்சுட்டாலே we will come out of it because that will give you துக்கம். இதில் ஒரே ஒரு காஷன், வேர்ட் ஆஃப் காஷன் என்ன அப்படின்னாக்க, போகிறோம் கண்டென்டடாக இருக்கணும், 68 மார்க்கு தான் வந்திருக்கு, போகிறோம் ஐம் ஜஸ்ட் கண்டென்டட், ஓகே, அது கிடையாது. புரியுறதா? எஃபர்ட்டு எங்கே நீ 100% போட்டுட்டு அதுக்கப்புறம் வர ரிசல்ட்டை வந்து கண்டென்டடாக எடுத்துக்கோ. கண்டென்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இட் ஆல்வேஸ் பாயிண்ட்ஸ் டு த ரிசல்ட், த வே யூ டேக் த ரிசல்ட் ஆஃப் வாட் எவர் யூ கெட். புரியுறதா? பட் யுவர் ஆஸ்பிரேஷன் கேன் பி ஹையர் ஹையர் ஹையர், மேலே மேலே நீ வந்து இது பண்ணிகிட்டே போகலாம். அப்போது என்ன ஆகுன்னா, கண்டென்மெண்ட்டோட ஆஸ்பிரேஷனலாக இருந்த அப்படின்னா உன்னுடைய லைஃப்பில் உன்னோட க்ரோத் வந்து வெரி 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 நைஸ். இது போத் மெட்டீரியல் லைஃப்பும் சரி, ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேயும் சரி. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் வந்து எனக்கு வேதாந்தத்தில் எவ்வளோ புரிஞ்சிருக்குப்பா, அது அந்த கண்டென்மெண்ட் இருக்கணும். பட் இது போராது, நான் இன்னும் படிக்கணும் அப்படிங்கிறது ஆஸ்பிரேஷனாக இருக்கணுமே வழிஞ்சு இட் ஷுட் நாட் பி பார்ன் அவுட் ஆஃப் டிஸ்கண்டென்மெண்ட். இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். கிம் லாகவம். லாகவம்னா என்ன? லகு அப்படின்னாக்க சின்னதுன்னு அர்த்தம். சின்னத்தன்மை எது? சின்ன பயலை, சிறுபுள்ளத்தனம். இது கேள்விப்பட்டிருக்கேலோ, தமிழில் சொல்லுவானே சிறுபுள்ளத்தனமாக நடந்துக்காத அப்படின்னு. எது சிறுபுள்ளத்தனமா அப்படின்னா, அதமத்தோ யாஞ்ச யாஞ்ச்னா அப்படி சொல்லணும். அதை இச்சு முதல்ல வரணும், அதை தான் சொல்ல வந்தேன். அது வந்து எப்படி பிரிண்ட் ஆகிருக்குன்னு தெரியல, தமிழில் எப்படி வந்திருக்குன்னு தெரியல. இங்கே முன்னாடி இஞ்சுக்கு முன்னாடி இச்சு வரணும். இஞ்சுக்கு முன்னாடி யாச்ஞா யாஞ்ச்ஞா யாஞ்ச்ஞா. யாச்சகம் பண்ணுறது தமிழில் சொல்லணும்னா யாச்சகம் இருக்கு இல்லையா, நம்மளை விட கீழானவர்களிடம் யாச்சகம் செய்வது வந்து நம்மளுடைய சின்னத்தன்மை. புரியுறதோ? நம்மளுடைய கீழானவர்கள்னால் என்ன? பொதுவாக இப்போ பணம் அப்படின்னு எடுத்தோம், பணம் வேணும்னு வச்சுக்கோங்களேன். பணம் கம்மியாக இருக்கிறவனோ கஷ்டப்படுறவனோ அவன் தரக்கூடியவன் அப்படிங்கிறதுனால அவன்கிட்ட போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய சின்னத்தன்மை. அப்படி பண்ணக்கூடாது. ஒருத்தர் தரா அப்படிங்கிறதுக்காக அவள்கிட்டேருந்து அப்படியே வாங்கிக்கக்கூடாது. புரியுறதோ? அதுக்கப்புறம் வந்து தசரத மகாராஜா என்னாச்சு அப்படின்னா, கைகையோட காலை பிடிக்க போகிறார். கைகையோட காலை பிடிக்க போகிறார். தசரத மகாராஜா எங்கே, கைகை எங்கே? இல்லையா? இவர் வந்து உலகத்துக்கும் உலகத்துக்கும் ஆண்டவர் இவர் இல்லையா? அதனால் வந்து அவள்கிட்ட போய் யாச்சகம் கேட்குறார், ப்ளீஸ் நீ திருப்பி எடுத்துக்கோ ஏன் அப்படின்னு கேட்குறார். இது வந்து லாகவம், இது ஸ்மால்னஸ். ஜஸ்ட்டு பிகாஸ் நம்மளால் சில கஷ்டங்களை தாங்க முடியல, இது ரொம்ப இதுவாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக லோலி பீப்புள் கிட்ட கேரக்டர்லேயோ மற்ற விஷயத்துலேயோ லோவாக இருக்கிறவா கிட்ட போய் கேட்காத. உன்னுடைய மேன்மையை வந்து குறைச்சிக்காத அப்படின்னு சொல்கிறார். ஃபர்தராக என்னது அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். வெரி குட். ஸோ நமக்கு வந்து என்ன பிளான் அப்படின்னாக்க, நாளைக்கு கிளாஸ் இருக்கும். நாளைக்கு ஃப்ரைடே, சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கும். சரியா? புரியுறதா?
சாட்டர்டே சண்டே வந்து லீவ் இருக்கும். சரியா? யுவாஸ் எஸ்பெஷலி யார் கிளாஸ் கேட்கலையோ இந்த சாட்டர்டே சண்டேல தே ஹாவ் டு மேக்கப் ஃபார் தீஸ் கிளாஸஸ். சரியா? நான் உங்களோட எல்லா வேதாந்தா கிளாஸும் அட்டன் பண்ணி சொல்லலை யுவாஸை. இந்த கிளாஸ் வந்து it is both value based, predominantly value based with little bit of vision of the Vedas. அதனால் வந்து இதை இந்த வயசில் நீங்கள் கற்றுன்ட்டேல் அப்படின்னாக்கா யூ கேன் பி தேர். பெரியவாளுக்கு என்ன அப்படின்னாக்கா வேல்யூ சிஸ்டம் அண்டு இது இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளுடைய சாதன சதுஷ்டயத்துக்கு ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய எவ்ரிடே கண்டக்ட் வந்து இங்கே சொல்லப்படுற விஷயத்தோடு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா ஃபார் த பர்பஸ் ஆஃப் கெய்னிங் தி அல்டிமேட் நாலேஜ் அது நமக்கு வந்து இதுவாக ஆகும் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிறேன். அதனால் வந்து இந்த விஷயத்தில் வந்து நிறைய பேரை ஈடுபடுத்தலாம். வேறு யாரெல்லாம் வந்து இதை கேட்கணுன்னு ஃபீல் பண்ணுறாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அண்ட் எனிமீஸ் எல்லாருக்குமே வந்து நீங்கள் இதை அனுப்பிச்சு கேட்க சொல்லுங்கள். ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமः. நாளைக்கு காத்தால 7 மணிக்கு பார்க்கலாம்.